வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2014 வெளியான சந்தா மாமா கதலு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹைப்பர் லிங்க் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 கதையை நமக்கு காட்டுவாங்க, மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை எல்லாமே ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கதையோட எண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாரதின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இப்ப ரைட்டிங் வேலையை தான் மெயினா பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒய்ஃப் ரீசெண்டா தான் கேன்சர் வந்து இறந்து போயிருப்பாங்க. பொண்ணை பாத்துக்கிறது இவரோட வேலையா தான் இருக்கும். பொண்ணை இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பா ஊசி போடுவாங்க வேணான்ற மாதிரி பொண்ணு பயந்துட்டு இருக்கா. ஊசி எல்லாம் போட மாட்டாங்கம்மா, சின்ன செக்அப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சின்ன பொண்ணோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இப்ப பொண்ணை விட்டுட்டார்ல, இவருமே ஒரு கஃபேக்கு வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது கூட பொண்ணை பத்தி தான் இவருக்கு தோணுது. பொண்ணு எப்ப வருவா, பொண்ணை எப்ப போய் பிக்கப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சோ கதையில கான்சென்ட்ரேட் பண்ணோம், எப்படியாவது யோசிச்சு ஒரு கதையை எழுதணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்பிக்கைன்ற தலைப்புல தான் இவர் கதையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் எழுதுற கதையை தான் நமக்கு விஷுவலா காட்டுறாங்களா என்னன்றது தெரியல. இப்ப நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாதவன் அப்படின்ற ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஃபார் சேல் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வீட்டு வாசல்ல தொங்க விட்டு இருக்கு. அதையே இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீடை வாங்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ரெண்டாவது கேரக்டரை காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு தீபக் அப்படின்றது. இவன் 12th படிச்சிட்டு இருக்கான். இவனுமே யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார கார் வருது. அந்த காரை விட்டு ஒரு பொண்ணு இறங்குறாங்க. அந்த பொண்ணு பேரு காவியா அப்படின்றது. காவியாவை இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப காவியா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சனா வேகமா பக்கத்துல வந்து இவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இவனை கிராஸ் பண்ணி போறாங்க. இவன் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது. இந்த பொண்ணுக்குமே பிடிச்சிருக்கு போல. இப்ப அவன் கிட்ட இருந்து ஒரு சாக்லேட்டை மட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து போறாங்க. இப்ப மூணாவது கேரக்டர் வெங்கட்ட காட்டுறாங்க. இவருக்கு 29 வயசு ஆயிருச்சு. எல்லா பொண்ணுங்களையும் இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் கொஞ்சம் ஃபேட்டா இருக்காருல, அத காரணமா சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் விளம்பரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. எப்படியாவது 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடு, இல்லனா கல்யாணம் ஆவறதே கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் இவர் எப்படியாவது பொண்ணை பிடிச்சிரணும்னு யோசிக்கிறாரு. இவர் ஆபீஸ்ல எல்லாருமே இவரை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, பேசாம நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இல்ல நான் உண்மையில தான் சொல்றேன், மத்தவங்கள வச்சு மெயின்டைன் பண்றதுலாம் கஷ்டம், ஆனா நீங்க என்ன சீட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல, அதுவும் இல்லாம நீங்க பணக்காரரா இருக்கீங்க, கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா வாழலாம்ன்ற மாதிரிலாம் கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவரை இங்க இருந்து போங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. இதை தாண்டி இவர் லெவல்ல ஒருத்தர் இருப்பாரு. அவரும் 30 வயசு ஆக போது, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிரு, அப்படி இல்லனா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா தான் நீ இருக்கணும்ன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நாலாவதா இர்ஃபான் ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை தான் வச்சிருக்காரு. இந்த கடைக்கு அடிக்கடி அசீனான்ற ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. இந்த அசீனாக்கு இர்ஃபானை பிடிக்கும். இர்ஃபான் கிட்ட பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும். அதனால ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த கடையில இர்ஃபானுக்கு அசிஸ்டண்டா ஒரு பையன் வேலை பார்ப்பான். அவனுமே பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். டே போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட பேரு மோகன் அப்படின்றது. இவர் இவ்வளவு நாள் வெளிநாட்டுல ட்ரிப் எல்லாம் அடிச்சிருப்பாரு. இப்பதான் காலேஜ் டைம்ல இவங்க கூட பழகுன ஒரு பொண்ணை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. அவங்க பேரு சரிதா அப்படின்றது. சரிதாவோட ஹஸ்பண்ட் ரீசெண்டா இறந்து போயிருக்காரு போல. ஒயிட் சாரியில இருக்காங்க. ஒயிட் சாரியில பாக்குற இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நான் சில நாட்களுக்கு முன்னாடியே வெளிநாட்டுல இருந்து வந்துட்டேன், நீ சொல்லியிருந்தா நானுமே வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காலேஜ் படிக்கும் போது இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா சரிதா வீட்டுல இவரை மாப்பிளையா ஏத்துக்காம ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு லிசா அப்படின்றது. இப்ப லிசா இருக்காங்கல்ல, ஒரு விளம்பரத்துக்காக நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன விளம்பரமா இருக்கும். இது நடிக்கிறதுல லிசாக்கு விருப்பமே இல்ல, இருந்தாலுமே காசு கிடைக்கும்ன்றதுக்காக நடிச்சிடுறாங்க. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜர் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு பெரிய மாடல், முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய ஆட் பண்ண, இப்ப சின்ன சின்ன ஆட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க மேடம், இந்த மாதிரி ஆட் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்க, இப்ப காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிருச்சு, உங்க வயசும் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இப்ப லிசா இருக்காங்கல்ல, இவங்க பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பொண்ணு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு இருக்கா. இவ எதுக்காக இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம விடுன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருந்திருக்காங்கன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. எதுக்காக வந்தா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அப்ப அவர் கையில இருக்க ட்ரிங்க்ஸை தெரியாம தள்ளி விட்டுறாங்க. கோவப்பட்ட அவர் இருக்கார்ல, பலார்னு கண்ணத்திலே அறையிறாரு. ஆமாண்டி, அவ கூட நான் ஒன்னா இருந்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் கூட 5 வருஷத்துக்கு மேல நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. சரிதான் ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிஞ்ச 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களுக்கும் அம்மாவோட இடத்தை எழுதி வாங்கணும் போல தோணுது. அந்த இடத்துல கட்டுற மாதிரிலாம் பிளான் வச்சிருக்காங்க. அம்மா சீக்கிரமா எழுதித்தாங்க, நீங்க தங்கணும்னா என் வீட்டுல 1 மாசமோ அண்ணன் வீட்டுல 1 மாசமோ இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அம்மாக்கு இவங்க கூட தங்குறதுல பெருசா விருப்பம் இல்ல. ஏன்னா நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. நான் யோசிச்சு முடிவை சொல்றேன்ற மாதிரி பசங்களை அனுப்பி வைக்கிறாங்க. மாதவன் ஒரு பிச்சைக்காரரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் ரோட்ல ஒரு இடத்துல தான் படுப்பாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸுங்க வந்துடுறாங்க. இப்படி படுக்கிறவங்க கிட்ட காசெல்லாம் கேட்பாங்க போல. இப்ப இவருமே காசெல்லாம் எடுத்து தந்துடுறாரு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, அதனால நமக்குன்னு ஒரு சொந்த இடத்தை வாங்கணும்ன்ற மாதிரி மாதவன் யோசிக்கிறாரு போல. அதனால தான் ஃபார் சேல்ன்ற போர்டெல்லாம் பார்த்திருப்பாரு. இப்ப ராஜுன்னு குப்பை வண்டி ஓட்டுற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் எப்ப பாரு சோகமா இருக்கிறத கூட இருக்க அண்ணன் கவனிக்கிறாரு. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை, என்கிட்ட பிரச்சனையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அது பெரிய கதை அப்படின்ற மாதிரி ராஜுவும் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ராஜுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணுவாரு. இவங்க கிராமத்துல ஒரு பாட்டிக்கு 3 பேத்திங்க இருப்பாங்க. அதுல மூத்த பேத்தியை தான் இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட பேரு ரம்யா அப்படின்றது. போகும்போது வரும்போது அந்த பொண்ணை சைட் அடிப்பாரு. என் பேத்தியை சைட் அடிக்கிறதுக்குனே வந்துட்டு இருக்காங்க, இங்க இருந்து போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ராஜுவையும் ஃப்ரெண்ட்ஸையும் திட்டி அனுப்பி விடுறாங்க. இப்ப சரிதா இருக்காங்கல்ல, இந்த மோகனை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால தான் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப மோகன் அவரோட பொண்ணுங்க போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. பொண்ணுங்க 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃபை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்ன ஒய்ஃபை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேற, அவங்க எங்கன்ற மாதிரிலாம் சரிதா கேக்குறாங்க. என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க 2 பேர் பிரிஞ்சுட்டோம், உனக்கு தெரியாது இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு டூர் அடிக்க தான் விரும்புவாரு. நல்லா சம்பாரிச்சு இப்ப டூர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் நிறைய நாடுகள் எல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்காக போனாரு பாத்தீங்களா, அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி காலேஜ்ல இவங்க ஒன்னா படிக்கும் போது போட்டோஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் இவங்க 2 பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. கேஸ்ட காரணமா காமிச்சு இவங்க 2 பேரை சேர்த்து வைக்காம இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. இந்த ராஜுவை பொறுத்த வரைக்கும் ரம்யான்ற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களும் போய் ப்ரொபோஸ் பண்ணிருன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் லவ் லெட்டர் தரலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அந்த ரம்யான்ற பொண்ணு வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல வச்சுட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. அந்த பொண்ணுமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. வெங்கட்டும் ஒரு பொண்ணு கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பொண்ணோட அப்பா தான் பேசுறாரு. ஓஹோ, நீ தான் கால் பண்றியா, என் மூத்த பொண்ணுக்கு கேட்ட, அடுத்து என் நடு பொண்ணுக்கு கேட்ட, இப்ப கடைசி பொண்ணுக்கு கேக்குற, 2 வாட்டி சொன்னதையே தான் இப்பயும் சொல்றேன். என் பொண்ணுங்களுக்கு உன்னை கட்டியே வைக்க மாட்டேன், நீ வேற சம்பந்தத்தை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. எப்பதான் நமக்கு கல்யாணம் ஆக போதோ அப்படின்ற மாதிரி வெங்கட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த இர்ஃபான் அசீனாவை காட்டுறாங்க. இவங்க அடிக்கடி கடையில வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க, ஜாலியா பேசுறாங்க. இவர் வெளியெல்லாம் கூட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. தீபக்னு ஒரு பையன் காவியான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணுக்குமே இவர் மேல ஃபீலிங் இருக்கதான் செய்யும். அதனால தான் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப தீபக் திடீர்னு ஒரு பேப்பரை தந்துட்டு போயிடுறாரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி காவியா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஐ லவ் யூன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்து இவங்களுமே இந்த இடத்துல வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப லிசாவை நமக்கு காட்டுறாங்க. சுத்தமா கிடைக்கிற வாய்ப்பும் இப்ப கிடைக்காம போயிருது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அடிக்கடி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. சரிதாவோட பசங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லாம இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சரிதா மோகன் கிட்ட ஷேர் பண்றாங்க. மோகனும் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருன்ற மாதிரி நிறைய இடத்தெல்லாம் இவங்களை கூட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் அசீனா இர்ஃபான் ஒண்ணு மண்ணாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தீபக் இருக்கான்ல, இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். லிசா எப்ப பாரு சரக்கச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, மேனேஜர் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. எந்த ஒரு ஆடியோ இவங்க எடுத்துக்காம இருக்காங்க. இப்படி ஆடியோ எடுத்துக்காம இருந்தா எப்படி காசு கிடைக்கும்? இப்ப நீ தங்கிட்டு இருக்க இடத்துல இதுக்கப்புறம் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நார்மல் அபார்ட்மெண்ட்ல தான் நீ இருந்தாகணும். இதுக்கப்புறமாவது ஏதாவது பண்ணு, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை வரும். இதுக்கப்புறம் என்னாலயே மேனேஜரா இருக்க முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த லிசா இதுக்கு முன்னாடி பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்திருப்பாங்க. இப்ப சாதாரண அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோனே இவங்களோட முகமே மாறிடுது. இதுக்கப்புறமாவது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தீபக் இருக்கார்ல, காவியா கூட ஒண்ணு மண்ணா
இருந்துட்டு இருக்காரு. இப்படி ஒண்ணு மண்ணா இருக்கிறது போன்ல ரெக்கார்ட் ஆகுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் தான் கேமராவை செட் பண்ணிருப்பான். இவன் அவ்வளவு நல்லவன் இல்லன்றது நமக்கு தெரிய வருது. அசீனாவும் இர்ஃபானும் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இர்ஃபானு உன் வீட்டுக்கு வந்து நான் உன்னோட அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நானே சமயம் பார்த்து பேசுறேன், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம், நீ அவசரப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இர்ஃபான் ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு மாதவனை காட்டுறாங்க. மாதவன் ஃபார் சேல்னு போர்டு போட்டிருக்காங்கல்ல, அதையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீடு அடிக்கடி ஆளுங்க பார்க்க வந்துட்டு இருக்காங்கல்ல, சேல் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. புரோக்கர் கடைசியா 10 லட்சம் ரூபாய்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அதுக்காக தான் காசை சேர்க்கிறாரு போல. 10 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்காரு. வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கும். இப்ப சாமி போட்டோவை பார்த்து வேண்டிட்டு இருக்காரு. திடீர்னு போட்டோல இருக்க கடவுள் காணாம போயிடுறாரு. கடவுளே என்னப்பா காணாம போயிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். என்ன இந்த மாதிரிலாம் கனவு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப மாதவன் இருக்காரு பாத்தீங்களா, சில்லறை எல்லாம் தந்து 1000 ரூபாய் நோட்டா தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த கடைக்காரரும் சரின்ற மாதிரி 1000 ரூபாய் நோட்டை தந்துடுறாரு. இப்ப 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் சேர்க்கிற இடத்துல வைக்கணும்ன்ற மாதிரி இவரும் ஒரு இடத்துக்கு வராரு. அங்க ஏற்கனவே நிறைய காசை சேர்த்து வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப இது கூட இதையும் சேர்த்துக்கிறாரு. இந்த இடத்துல ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது தெரியுது. இன்னும் 9 லட்சம் ரூபாய் சேர்க்கணும்னு யோசிக்கிறாரா இல்ல 9 லட்சம் ரூபாயும் வச்சிருக்காரான்றது கிளியரா தெரியல. இந்த லிசாக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட் இருக்கும்ல, இவங்களுமே விளம்பரத்துக்காக நிறைய பேர்கிட்ட பேசி பாக்குறாங்க. எல்லாருமே இவங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன யாருமே நம்மள கண்டுக்க மாட்டாங்க, இப்படி ஆயிடுச்சே நம்ம நிலைமை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அசீனா அம்மா இருக்காங்கல்ல, அசீனா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. துபாயில இருக்க ஒரு மாப்பிளைய பத்தி சொல்லிட்டாங்க. மாப்பிளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப வசதியா இருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணா கடைசி வரைக்கும் நீ நிம்மதியா வாழலாம், யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லுமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு போறாங்க. பேசாம இவருக்கு ஓகே சொல்லிட்டா என்னன்ற மாதிரி அசீனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதே மாதிரி தம்பி தங்கச்சிங்களா இருப்பாங்க. அவங்களுக்காக இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. அதே மாதிரி லேட் நைட் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் செய்யறாரு. ஏன்டா இப்படி இருக்குன்னு அம்மா கேக்குறாங்க. இதுக்கப்புறம் பேசின அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அம்மாவே அடிக்கிற மாதிரிலாம் பண்றாரு. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பெட்ரோல் தான் திருடுவாங்க. நிறைய வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரோலை தூக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்ரோல் எல்லாத்தையும் வித்து கொஞ்சம் காசை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ராஜுவை பொறுத்த வரைக்கும் ரம்யாவை பயங்கரமா லவ் பண்றாருல, அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு பேசலாம்னு யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசல்லயே இருக்க சொல்லிட்டு இவர் எகிரி குதிச்சு உள்ள போறாரு. அப்படி உள்ள போனவரு அந்த அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து அந்த சாரதி எழுதிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எழுதிட்டு இருக்கும் போது வேலை வந்துருது. இப்ப டாக்டரை மீட் பண்றாரு. டாக்டர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிட்டாங்க. பொண்ணுக்கும் கேன்சருக்கான அறிகுறி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒய்ஃபுக்கு கேன்சர் வரும்போது இவர் நிறைய காசை செலவு பண்ணிருப்பாரு. இருந்தாலும் ஒய்ஃபை காப்பாற்ற முடியாம அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்ப பொண்ணுக்கும் கேன்சர்னு தெரிஞ்சோன்னே இவர் உடஞ்சு போயிடுறாரு. பொண்ணுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா 4 லட்சம் ரூபாய் இவருக்கு பெரிய அமௌண்ட், என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இவர் சாதாரணமா வேலைக்கு போகும்போது கூட ரெகுலரா ஒரு வருமானம் வந்துட்டு இருந்தது. ஆனா பேஷனை நோக்கி இப்ப போயிட்டார்ல, அதனால காசே வராம இருக்கு. இப்ப பொண்ணோட ஆபரேஷனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அதனால கதையெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் எழுத வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு கதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா பொண்ணுக்காக இதுக்கப்புறம் கதைலாம் எழுத வேணான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. லேப்டாப்பை தள்ளி விட்டு உடைக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. சாரதியும் லோன் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. வாங்கின லோனே பெண்டிங்ல இருக்கு போல, அதனால லோன்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. ஃப்ரெண்டு கிட்ட காசுக்காக தான் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் உள்ள கூப்பிட்டு பேசுறாங்க. அவருக்கெல்லாம் காசு தராதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க போல. இவருமே சாரிடா காசு இல்லன்ற மாதிரிலாம் அவாய்ட் பண்றாரு. இப்ப சாரதி அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் வருது. உனக்கு தெரிஞ்சதை பண்ணு, அது மூலியமா தான் நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. கடவுளே சொன்ன மாதிரி இவருக்கு தோணுது. அதனால ரைட்டிங் தான் நமக்கு தெரிஞ்சது, அதுல எப்படியாவது காசு சம்பாதிக்கிறதுக்கான வழியை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினைக்கிறாரு. இப்ப இவருக்கு தெரிஞ்ச ஒரு பப்ளிகேஷனுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க பெரியவர்கிட்ட எனக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்பா உன் மொத்த பேமெண்ட்டே அதுதான், அது எப்படிப்பா அட்வான்ஸா தர முடியும்னு கேட்கிறாரு. சார் இந்த மாதிரி நிலைமை, அதனால தான் கேட்கிறேன், கதை நல்லா ரெடி பண்ணி தரேன், எனக்கு 4 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி தரீங்களான்னு கேட்கிறாரு. சரி ஓனர் கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சாரதி லேப்டாப்பை உடைச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப சரி பண்ணி இவரும் கதை எழுதுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. ராஜு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு பாத்தீங்களா, அதனால கட்டி வச்சு போட்டு அடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு குடும்பமும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த ரம்யா கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை காரணமா வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு அப்பவும் யோசிக்கிறாரு. அந்த ரம்யான்ற பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா இருக்காருல, எனக்கு ஓகேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதனால இவங்க 2 பேருக்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த லிசா நடந்து போயிட்டு இருக்கிறத நிறைய பசங்க பாக்குறாங்க. இவங்க பெரிய மாடல் ஆச்சு, இவங்க என்ன ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பக்கத்துல வந்து இவங்க போட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே மீடியாவோட கண்ணுக்கு பட்டுது. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்க
லிசாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. லிசாவோட வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லிசாக்கு பயங்கரமா கோவம் வருது. நமக்கு மாதவன் ஒரு பெரியவரை காமிப்பாங்கல்ல, அவர் இப்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி அந்த புரோக்கரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் பிச்சைக்காரர் அப்படின்றது அந்த புரோக்கருக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேக்குறாரு. என்கிட்ட இருக்குன்ற மாதிரி இந்த மாதவன் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு 10 லட்சம் ரூபாய் தானே, எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இப்ப 12 லட்சம் ரூபாயா மாறிடுச்சுன்ற மாதிரி புரோக்கர் சொல்லிட்டாரு. இது 12 லட்சம் ரூபாயா அப்படின்ற மாதிரி இந்த மாதவன் குழம்புறாரு. ஆக்சுவலா அந்த தீபக்கு ஒன்னா இருந்தது வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். மச்சான் இதை வச்சு என்னடா பண்ண போறன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறான். இதை வச்சு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அது மூலியமா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹசீனாவை காட்டுறாங்க. இப்ப ஹசீனா வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது இர்ஃபானுக்கு தெரிய வந்துருது. நீ எதுக்காக அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்க, பேசதானே செய்யறாங்க. கல்யாணம் பண்ற மாதிரி நிலைமை வரும்போது நான் லவ் மேட்டரை ஓபன் பண்றேன், நீ கவலைப்படாம இரு அப்படின்ற மாதிரிலாம் தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆயிருச்சு, இன்னும் வேலை வெட்டிக்கு போகாம இருக்காரு. இதை தாண்டி ரம்யா இருக்காங்கல்ல, அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லி அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் உன்னை என்னால கவனிச்சுக்க முடியாது, உன்னை கவனிச்சது பத்தாதுன்னு இந்த பொண்ணை வேற கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால 2 பேருமே சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மோகன் சரிதாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒயின் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. படம் பார்க்கலான்ற மாதிரி 2 பேருமே படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மொமெண்ட்ல இவங்க 2 பேருமே நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி இந்த இடத்துல ஒண்ணு மண்ணாவும் இருந்துடுறாங்க. காலையில நம்ம பண்ணது தப்புன்ற மாதிரி சரிதாக்கு தோணுது. சொல்லாம கொள்ளாம கிளம்ப பாக்குறாங்க. என்னாச்சுன்னு இவர் சாதாரணமா கேட்கிறாரு. நீ வெளிநாட்டுல இருந்தல, அதனால இதெல்லாம் உனக்கு சாதாரணமா தெரியுது, எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நம்ம 2 பேர் சேர வேண்டியது, வீட்டை சேர்ந்தவங்க நம்மள பிரிச்சிட்டாங்க, இப்ப திரும்பி நம்ம சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேர் சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் அடுத்து திரும்பி வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள்ல நான் கிளம்பிடுவேன், உன் மனசுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா என் கூட வான்ற மாதிரி சொல்லிட்டு, என் பசங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலையேன்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை பத்தி கவலைப்படாதவங்க என்ன நினைச்சா என்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. லிசா கிட்ட பேசணும்னு ஒருத்தர் கதவை தட்டிட்டு இருக்காரு. யார்கிட்டயும் பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கதவை திறந்தா ஒரு பிசினஸ் மேன் தான் வராரு. இவரோட பேரு ரிச்சர்ட் அப்படின்றது. என்னோட ஆடுல நீங்க நடிச்சு தரணும், நீங்க தான் வேணும்ன்றதுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவரோட அப்ரோச் சரியில்லை, இவர் கொஞ்சம் தப்பானவர் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, உங்க மனசு மாறுச்சுன்னா கால் பண்ணுங்கன்னு கார்டை தந்துடுறாரு. ஹசீனா இருக்காங்கல்ல, வீட்டுல பார்த்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அந்த மாப்பிளை துபாயில இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வர முடியாத சிச்சுவேஷனா இருக்கும், அதனால நீங்களே பேசி முடிச்சிருங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. போன் மூலியமா மட்டும் ஹசீனா கிட்ட பேசுறாரு. தீபக் தானே அந்த வீடியோவை எடுத்தான், ஆனா காவியா கிட்ட வேற யாரோ அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க, என்ன மிரட்டிட்டு இருக்காங்க, அதனால நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படியோ உன்னோட அப்பா ஏத்துக்க மாட்டாரு, நம்ம 2 பேருமே ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துட்டு இருக்காங்க. என்னதான்டா பிளான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும் போது இவனும் பிளானை பத்தி சொல்றான். எப்படியும் அப்பா கண்டுபிடிச்சு எங்க 2 பேரை பிரிப்பாரு, அப்ப அந்த வீடியோவை காமிச்சு அந்த அப்பா கிட்ட டீல் பேசி நிறைய காசை சம்பாதிப்பன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ பெரிய ஆள்டா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே சொல்றாரு. ரம்யாவோட அப்பா இருக்கார்ல, கார்பரேஷன்ல ஒரு வேலை இருக்கு, சிட்டில தான் அந்த வேலையை பார்க்கணும், ஒழுங்கா அந்த வேலையை பார்த்து பொழைச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவர் டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு இப்ப கார்பரேஷன்ல குப்பல்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் என்னோட ஸ்டோரின்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்டோரியில எந்த பிரச்சனையும் தெரியலையேன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு இவரும் என்ன பிரச்சனைன்றத சொல்லிட்டாரு. ரம்யா வந்ததுல இருந்து ஒரு வேலையை கூட பண்ண மாட்டாங்க, எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியாதுன்ற மாதிரி எல்லா வேலையும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. சமைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. வெங்கட்ட பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணோம்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப 30 வயசு ஆயிருச்சு, அதனால பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப இவர் ஆபீஸ்க்கு வரும்போது கேக் எல்லாம் கொண்டு வந்து கட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. 30 வயசு ஆயிருச்சு, 30 வயசு ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கூட வேலை பார்க்கிறவர் ரொம்ப இவரை கிண்டல் பண்றாரு. இவருக்கு இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதவனும் 10 லட்சம் ரூபாய்க்கு தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் வரவே வராது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ப்ளீஸ் பா தான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் வராதுன்னு சொல்றேன்ல, கிளம்புங்கன்ற மாதிரி இந்த புரோக்கர் அனுப்பி விடுறாரு. இப்ப ஹசீனா வீட்டுல துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கும் போது இந்த இர்ஃபான் பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே வீட்டை சேர்ந்தவங்க எனக்கு நிச்சயத்தை பண்ணி வச்சிட்டாங்க, எனக்கு என்னமோ அவன் கூட இருந்தாதான் என்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது, நீ புரிஞ்சுக்கோ, என் வீட்டுக்கு வந்து நீ என்னன்னு பேச முடியும், நீ சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு போறதை கேட்டு இவர் ஷாக் ஆயிடுறாரு.
அப்ப இவ்வளவு நாள் பழகி நம்மள ஏமாத்திருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. லிசாக்கு ரிச்சர்ட்னு ஒருத்தர் கார்டை தந்துட்டு போனார்ல, இவங்களும் கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கால் பண்ணி பேசிடுறாங்க. நேர்லயே அவரை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அவரும் எந்த மாதிரி ஆட் இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு ஓகேன்ற மாதிரி இவங்க சைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கையை கொடுக்கறதுக்காக வராரு. ஆனா இவங்க கையை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட அப்ரோச் கொஞ்சம் தப்பா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. புரோக்கர் 10 லட்சம் ரூபாய்க்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, இருந்தாலுமே இந்த மாதவன் என்ன பண்றாருன்னா அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துக்குலாம் வந்துடுறாரு. ப்ளீஸ் பா 10 லட்சம் ரூபாய்க்கு எப்படியாவது வாங்கி தாப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவர் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு சரிதாவை காட்டுறாங்க. என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹசீனாக்கு கல்யாணம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த மாப்பிள்ளையோட ஃபேஸை உங்களால பார்க்கவே முடியல. மாப்பிள்ளை கல்யாணத்துக்காக மட்டும் தான் வந்திருப்பாரு. உடனே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க போற மாதிரி பிளான் இருக்கும். இது எல்லாத்தையுமே அந்த லவ்வரான இர்ஃபான் பாக்குறாரு. பயங்கரமா அப்செட் ஆகுறாரு. ராஜுவோட ஒய்ஃப் டெலிவரிக்காக மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்ப ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சு இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல வந்து பார்த்தா அவங்க குழந்தைய பெத்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி உயிரை விட்டுருக்காங்க தெரிய வருது. அப்பதான் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தியும் தெரிய வருது. அவங்க வேலை செய்யாம உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதுக்கு காரணம் அவங்க நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வீட்டுல சொல்லாம அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால்தான் அப்பா கல்யாண பேச்சு எடுக்கும் போது வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் புரியுது, இவருக்கும் புரியுது. இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு பையன் கூட ஒன்னா இருந்ததை யாரோ வீடியோ எடுத்து மிரட்டினாங்க, அதனால ஓடி போறதுக்கு பிளான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி காவியா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்பா கண்டுபிடிச்சு கேட்கும் போது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்பாவும் மிரட்டுறது யாருன்றதை கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் மிரட்டி இருக்கான்றது தெரிய வருது. இப்ப பாய் ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல வர சொல்லியிருக்கான்ல, அந்த இடத்துக்கு இந்த அப்பா என்ன பண்றாருன்னா இவரோட அடியாளுங்களை அனுப்பி வச்சிடுறாரு. கொஞ்ச நாள் உன்னை ஏமாத்திருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அடியாளுங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க தீபக்கை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. தீபக்கை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெங்கட் இருக்கார்ல, ஒரு இடத்துல சரக்கு அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, எனக்கு என்ன குறை இருக்கு நீயே சொல்லு, என்ன கொஞ்சம் குண்டா இருக்கேன் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட இவர் புலம்பிட்டு இருக்காரு. இந்த லிசா ஒரு ஆடுக்காக நடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஆடு நல்லபடியா முடிஞ்சிருது போல. இப்ப ரிச்சர்ட் இருக்கார்ல, இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்காக ஒரு வீடை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது எனக்கு கீப்பா நீங்க இருந்துக்கோங்கன்றத சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்காரு. இது புரிஞ்ச இவங்களுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க எதுக்கு எனக்கு இடம் தரணும், அப்படிலாம் எனக்கு இடம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸை மூஞ்சிலேயே ஊத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. இப்ப அப்செட் ஆன இவங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல சரக்கு அடிக்கிறதுக்காக வராங்க. அங்கதான் வெங்கட் இருக்காரு. என்ன மேடம் அப்செட்டா இருக்கீங்க, என் லைஃப்ல மாதிரி உங்க லைஃப்லயும் கஷ்டம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. ஹசீனா கிட்ட மாப்பிள்ளையோட போட்டோ இருக்கும். இப்ப இவங்களுமே டிராவல் பண்ணி துபாய்க்கு வந்துடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எங்க இருக்காருன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப ஹசீனான்ற மாதிரி ஒருத்தர் போர்டை பிடிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தா மாப்பிள்ள தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. போட்டோல அழகா இருக்கவரு, நேர்ல ரொம்ப கொடூரமா இருக்காரு. என்ன இப்படி இருக்கான்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வா வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன வண்டின்னு பார்த்தா அது டாக்ஸி வண்டியா இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரர்லாம் இல்ல, இவரோட பேரண்ட்ஸ் போய் தான் சொல்லியிருக்காங்க போல. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழ போறோமா அப்படின்ற மாதிரி ஹசீனா இந்த இடத்துல திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இர்ஃபானுக்கு துரோகம் பண்ணாங்கல்ல, அதனால அனுபவிக்க போறாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. தீபக்க தூக்குன ஆளுங்க இருக்காங்கல்ல, அடிச்சு அவங்க கிட்ட இருந்து வீடியோவெல்லாம் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்க கூடாதுன்ற மாதிரி இவனோட கதையை முடிச்சு பாடியை போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சரிதாவை நமக்கு காட்டுறாங்க. சரிதா இருக்காங்கல்ல, நீங்க கேட்ட மாதிரியே உங்க பேர்ல இடத்தை எழுதி வச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. பசங்க அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற வீட்டுல இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பசங்க பேசுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப கரெக்டா கூட்டு போறதுக்காக மோகன் வந்திருக்காரு. நான் மோகன் கூட வெளிநாட்டுக்கெல்லாம் சுத்துறதுக்காக போக போறேன், நான் திரும்பி வரதுக்கு 2 வருஷம் ஆயிடும், 2 வருஷம் கழிச்சு உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பேரம்பேத்திங்க கிட்ட மட்டும் அன்பா பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதவன் 10 லட்சம் ரூபாய்க்கு தாங்கன்ற மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காருல, சரி 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஓனர் கிட்ட பேசி எப்படியாவது முடிக்கிறேன், 10 லட்சம் ரூபாயாவது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கு, நான் நாளைக்கு காலையில கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மாதவனா வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மாதவன் ஒரு 4-5 இடத்துல காசை பிரிச்சு வச்சிருப்பாரு. ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி வராரு. இவர் மறைச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏறக்குறைய இவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. இந்த 10 லட்சம் ரூபாயை வச்சு அந்த இடத்தை எப்படியாவது வாங்கணும், நிம்மதியா தூங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில இவரை ஒரு லேடி தான் எழுப்பி விடுறாங்க. ஏன்னா இவர் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்திரிக்காம இருக்காரு. எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றாங்க, இவர் எந்திரிக்கவே மாட்டாரு. அப்பன்னு பார்த்தா அந்த போலீஸ் வந்துடுறாரு. எந்திரின்னு எழுப்புறாரு. அப்பதான் இவர் இறந்து போனது தெரிய வருது. இவரோட பேக்
பேக் ரொம்ப பொடப்பா இருக்குல்ல, பேக்குக்குள்ள இவன் என்னத்த வச்சிருக்கான்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள இருக்க காசை பாத்துட்டாரா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. சாரதியை பொறுத்த வரைக்கும் கதையை எழுதி முடிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப கதையை ஒரு வழியா எழுதி முடிச்சிடுறாரு. எப்படியும் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம், காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வராரு. பெரியவரும் கதை சூப்பரா இருக்கு, எப்படியும் ஓனர் ஓகே பண்ணிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி எனக்கு 4 லட்சம் ரூபாயை தாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஓனர் வெளியூருக்கு போயிருக்காருப்பா, வரதுக்கு 2 வாரம் ஆகும், 2 வாரம் கழிச்சு கண்டிப்பா தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் 2 வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணோம் சார், நீங்க தருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சாரிப்பா, ஓனர் வர வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கதையை வேகமா ரெடி பண்ணோம், ஆனா இப்ப காசு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் சோகமா வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ராஜு இருக்காருல, சார் எப்படி சார் இருக்கீங்கன்ற மாதிரி இவர்கிட்ட பேசுறாரு. அதாவது இவரோட கதையில ராஜுன்னு ஒருத்தர் வருவார்ல, அவர் இவர்கிட்ட சகஜமா பேசுறாரு. சாரதி வாழ்க்கையில வந்தவங்களை வச்சுதான் கதை எழுதி இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. உன் குழந்தை எப்படி இருக்குன்ற மாதிரி சாதாரணமா பேசி இவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அவர் வண்டியை கொண்டு போயிட்டு இருக்கும் போது வண்டியில இருந்து ஒரு பொருள் மட்டும் பொத்துன்னு கீழே விழுது. ஏதோ ஒரு மூட்டை மட்டும் கீழே விழுது. இது என்ன மூட்டை பார்க்கலான்ற மாதிரி இவரும் பக்கத்துல வந்து பாக்குறாரு. இவர் கதையில மாதவன் ஒரு மூட்டையை வச்சிருந்தாருல, அதே மாதிரிதான் இந்த மூட்டையும் இருக்கு. இவர் பக்கத்துல வந்து அந்த மூட்டையை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு, 10 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. இத பாக்குறவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப இந்த காசை யூஸ் பண்ணி பொண்ணோட ஆபரேஷனை நல்லபடியா இவர் முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. அந்த கதையினாலே இவருக்கு காசு வந்திருக்கும். அதே மாதிரி மீதி ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த ராஜுக்கு நம்ம தரணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ராஜு ஒரு குழந்தைய வச்சு கஷ்டப்பட போறாருல, அதனால ராஜு தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைகிட்ட காசு வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப முழிச்ச ராஜுவும் குழந்தைகிட்ட காசு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. யார் இதை வச்சுட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சாரதி வீட்டுக்கு வரும்போது இர்ஃபானை கவனிக்கிறாரு. இர்ஃபான் இன்னமும் அந்த மாதிரி கடை தான் வச்சிருக்காரு. வீட்டுக்கு வந்து எல்லாம் பொருள் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பொருள் போட்டுட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சாரதி லிப்ட்ல போலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு வெங்கட் வந்துடுறாரு. அதாவது கல்யாணம் ஆகாம இருந்தாருல, அவர் வந்துடுறாரு. இப்ப சாரதி கூட தானே அந்த பிளாட் கிட்ட வராரு. பிளாட் கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லிசா தான். லிசாவை தான் இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த பார்ல வச்சு கடைசியா பேசிக்கிட்டாங்கல்ல, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும், அதனால கல்யாணம் பண்ணிருப்பாங்க. போலீஸ் ஏற்கனவே பேக்ல இருக்க காசை எடுத்த மாதிரி தானே காமிச்சாங்க, அப்புறம் எப்படி சாரதி கிட்ட அந்த காசு கிடைச்சதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த போலீஸ் கொஞ்சம் தான் செக் பண்ணிருப்பாரு, குப்பையா இருந்திருக்கும். இது வெறும் குப்பை தான் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த காசு தான் சாரதி கிட்ட வந்திருக்கும். எப்படியோ இப்ப பொண்ணை காப்பாத்திட்டார்ல, அதனால நிம்மதியா இருக்காரு. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.